நம்ம வீட்டில் செல்வம் நிறைய சேரணும், காசு வீட்டில் எப்போதுமே தங்கணும் அப்படின்னா, எனக்கு எந்த திசாபுத்தியுமே எனக்கு சப்போர்ட் பண்ணலைங்க, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், அந்த 9 நவகிரகத்தினுடைய சக்தியும் உங்கள் உடம்புல வந்து தங்கி ஒரு ஆலய மணி வாங்கி ஒரு சிவன் கோயிலில் போய் கட்டி விட்டு வாங்க. அந்த கோவிலில் பூஜை நடக்க நடக்க யாராவது ஜாதகத்தில் இந்த மாதிரி நான் அஷ்டம சனி வந்துருச்சுங்க, 7.5 சனி வந்துருச்சு, என் வாழ்க்கையில் எதையுமே நான் அனுபவிக்க முடியல அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட தயிர் சாதமோ தண்ணி பாட்டில் வாங்கி தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம வீட்டில் செல்வம் நிறைய சேரணும், காசு வீட்டில் எப்போதுமே தங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நறுமணமாக மாறணும். அப்போ தான் காசு என்பது சுக்கிரன், சின்ன பணம் வந்து சுக்கிரன், பெரிய பணம் வந்து குரு. அப்போ இந்த சுக்கிரன்கிறது யார் அப்படின்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தாமரையில் தான் குடியிருக்கு. அப்போ மகாலட்சுமியோட சக்தியே தாமரை தான் தாங்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தாமரையை பூ மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த தாமரையை நைட்டு ஊற வச்சு கொஞ்சம் பன்னீர் எசன்ஸ் ஊற்றி நைட்டெல்லாம் ஊற வச்சுருங்க. விடிய காலையில் எப்பவும் போல் நீங்கள் குளிப்பீங்க. குளித்து முடிச்சுட்டு இந்த ஒரு தாமரை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே எடுத்து உங்கள் தலைவலியே நீங்கள் பன்னீரோடு ஊற்றுங்க. வாரம் 9 வாரம் இந்த தாமரை தீர்த்தத்தில் குளிங்க. உங்கள் உடம்பில் தாமரையுடைய மகாலட்சுமி வாசம் உங்கள் உடம்பில் அப்படியே வந்துடும். அந்த பன்னீர் நறுமணம், பல மூலிகை போட்டு வளர்ந்த பன்னீர் வாசம் உங்கள் உடம்பில் வரும். ஒரிஜினலாக உங்களுடைய தாமரையோட வாசத்தில் நீங்கள் வாழுவீங்க. அப்போது வீட்டில் மகாலட்சுமி நம்ம உடம்பில் வாசம் செய்தாலே பணம் தன்னால் வீட்டில் தங்கும். வாழ்க்கையில் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தாமரை தீர்த்த பரிகாரம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லாருமே தாமரை தீர்த்தத்தில் குளிக்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள். நம்ம உடம்பு நறுமணமாகும், நல்லாவும் நம்ம இருப்போம். அதே போல் நீங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களுமே வேலை செய்யலை, எனக்கு எந்த திசாபுத்தியுமே எனக்கு சப்போர்ட் பண்ணலைங்க, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் 9 நவதானியத்தை இரவு ஊற வச்சுருங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 9 நவதானியத்தை ஊற வச்சுருங்க. கொஞ்சம் பன்னீரை ஊற்றி எல்லாம் ஊற வச்சுருங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் எப்பவும் போல் குளிப்பீங்க. அது குளிக்கும் போது, ஆண்டவனே என்னுடைய ஜாதகத்தில் நவகிரகங்கள் எல்லாம் எனக்கு வாசம் செய்யணும், நவகிரகத்தினுடைய இறையாற்றல் எனக்கு வரணும், இது மூலிமா நான் பிறக்கும்போது என்ன யோகத்தை நான் கொண்டு வந்தனோ அதெல்லாம் எனக்கு நடக்குன்னு பிரார்த்தனை பண்ணி அந்த நவதானிய தீர்த்தத்தை எடுத்து மனசார காலையில் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் குளித்து முடிச்சுட்டு இந்த நவதானிய தீர்த்தத்தை எசன்ஸோடு அந்த பன்னீரை ஊற்றி அந்த நவதானிய தீர்த்தத்தவே நீங்கள் ஊற்றுங்க. அந்த 9 நவகிரகத்தினுடைய சக்தியும் உங்கள் உடம்பில் வந்து தங்கிடும். அது சொல்லும்போது சூரியாய நமக, சந்திராய நமக, செவ்வாயாய நமக, புதனாய நமக, குருவாய நமக, சுக்கிராய நமக, சனியாய நமக, ராகுவாய நமக, கேதுவாய நமக. 9 நவகிரக பகவானே உங்களை நான் வணங்குகிறேன், எங்களை வாழவைன்னு சொல்லி அந்த நவதானிய தீர்த்தத்தை ஊற்றுங்க. உங்கள் உடம்பில் நவகிரகம் வாழும். இதெல்லாம் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வரக்கூடிய பரிகாரங்கள், ஆதிகால பரிகாரம். அதே போல் ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னா அந்த குழந்தை நல்லா படித்து இந்த உலகத்துக்கு அது சைன் ஆகணும். அதுக்காகத்தானே பிறவி எடுத்து வந்தோம். அப்போ புதனுடைய நிறம் என்ன? படிப்புக்குண்டான கிரகம் யார்? புதன் தான் அவருடைய படிப்பு. இந்த புதனுடைய நிறம் என்னென்னா பச்சை நிறம். அதனால் வெத்தலை இரவு வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெத்தலை வாங்கிட்டு வாங்க. வெத்தலை வாங்கிட்டு வந்து நைட்டு கொஞ்சம் ஒரு குடம் தண்ணிக்குள்ளே அந்த வெத்தலை ஊற வச்சு
அந்த பன்னீரை கொஞ்சம் உள்ளே ஊற்றி இரவெல்லாம் ஊற வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது இரவு ஊற வச்சிங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு காலையில் புதன்கிழமை, புதன் என்பது கல்வி, படிப்பு, அறிவு, ஞானம். அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்கள் சோப்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் இந்த வெத்தலை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அவருடைய உடம்புல ஊற்றுங்க. இந்த புதனோட சக்தி உங்களுக்கு அற்புதமாக வரும். அந்த குழந்தை அதுக்கப்புறம் நல்லா படிக்கும். அந்த உடம்பில் ஞானங்கள் அதிகமாக உண்டாகும். அதுக்கப்புறம் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய யோகங்கள் அதிகமாக வேலை செய்யும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. அப்போ அந்த குழந்தை நல்லா படித்து வரும். அப்போ வெத்தலை தீர்த்தத்தில் ஊற்றுனீங்கன்னா நம்மளுடைய ஞாபக சக்தி குறையில்லாமல் இருக்கும். அது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இல்லாமல் நல்லா படித்து அரசாங்க வேலை கிடச்சி அவங்க பச்சைங்களை சைன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவீங்க. வெத்தலை தீர்த்தலை எப்போதுமே நீங்கள் வார வாரம் குடிக்கலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் தினமும் நீங்கள் குடிக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் செய்து அதுக்குண்டான அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கலாம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை ஏதாவது இந்த சமாச்சாரத்தை செஞ்சால் அந்த பவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். அப்போது நம்ம முன்னோர்கள், அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய பாரம்பரியத்தில் என்னென்ன தோஷம் இருந்தாலும் இந்த செய்கிற எளிய பரிகாரத்தால் எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் சரியாயிடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் விஷயம். அதே மாதிரி ஒரு பூமி விற்கல அப்படின்னா பூமாதேவி எது? பூமாதேவி விற்கலைன்னா அந்த பூமாதேவியில் போய் நீங்கள் ஒரு பிரண்டை செடி, நீங்கள் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், பிரண்டை செடி. அந்த பிரண்டை செடியை கொண்டு போய் 4 மூலையிலையும், அந்த இடம் விற்கலைன்னா 4 மூலையிலையும் கொண்டு போய் நட்ட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரண்டை இடம் பிரண்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுமா. அப்படிங்க இந்த பரிகாரமெல்லாம் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம். நம்ம வீடு கட்டலை, நம்மளால் வீடே கட்ட முடியல, என்னால் சொந்த வீடே என்னால் இருக்க முடியல அப்படின்னா கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தில் எனக்கு வீடு கட்டி இந்த பூமாதேவியில் போய் நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆலய மணி வாங்கி ஒரு சிவன் கோயிலில் போய் கட்டி விட்டுவாங்க. அந்த கோவிலில் பூஜை நடக்க நடக்க அந்த தோஷம் அதோடு அடிபட்டு போயிடும். சொந்த வீடு கண்டிப்பாக கட்டுங்க. ஒரு குழந்தை இல்லையா, ஒரு புத்திர தோஷம் இருக்குதா, அந்த புத்திர தோஷத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. ஒரு சந்தானம் அப்படிங்கிறது குழந்தை. அப்போ இந்த குழந்தைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், கருவே உருவாகணும் அப்படின்னா வாழ்க்கையில் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளிச்சுட்டு 22 கணம் தீர்த்த ஊற்றி இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவனை சாமி கும்பிட்டு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே மரகதலிங்க பூஜை, ஸ்படிகலிங்க பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடச்சிரும். ராமரே விஸ்வாமுத்தருடைய வரத்தில் யாகத்தால் அவர் வந்தவர் தான். அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். எதிரிகளுடைய தொல்லை இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு எதிரிகள் இருக்கிறாங்கன்னா மதுரை மீனாட்சம்மன் கோவிலில் போய் அகோர வீரபத்தர் கோவில் இருக்கும். அகோர வீரபத்தர் கீழே சாஞ்ச மாதிரி இருப்பார். அந்த கோவிலில் போய் மதுரை மீனாட்சம்மனுடைய கோவிலில் போய் அகோர வீரபத்தருக்கு விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் அசுர வளர்ச்சிக்கு வந்துடும். அப்போ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தானே. அதே போல் நம்ம ஜாதகத்தில் தொழில் நல்லபடியாக போகணும், செல்வாக்கு நல்லா இருக்கணும், பேரு புகழ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை அன்னைக்கு தயிர் சாதமோ தண்ணி பாட்டில் வாங்கி தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னதானம் செய்ய செய்ய உங்கள் தொழில் அசுர வளர்ச்சிக்கு வரும். அதே போல் யாராவது ஜாதகத்தில் இந்த மாதிரி நான் அஷ்டம சனி வந்துருச்சுங்க, 7.5 சனி வந்துருச்சு, என் வாழ்க்கையில் எதையுமே நான் அனுபவிக்க முடியல அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்காக 7.5 சனிக்காக, அதாவது திருநள்ளாறு கோவில், குச்சனூர், இந்த கோவில் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்துட்டு எள்ளு தயிர் நல்லெண்ணெய் சாதம் கலந்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருங்க. கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கருப்பு செருப்பு, ஒரு கொடை வாங்கி ஒரு எள்ளுருண்டை வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. அது அப்படியே சரியாயிடும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இறந்து போய் எங்கேயாவது காக்கா கடந்துச்சுன்னா அந்த காக்காய் எடுத்து குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி தோஷம் மட்டும் இல்லை, சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் எதுவும் உங்களை பாதிக்காது. இப்படியெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி எளிய ஆதிகால பரிகாரங்களை மக்களுக்காக செலவில்லாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாம் நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் பயன்பட்டு வாங்க.
வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த புத்தகம் ஆன்லைன் மூலியமாகவே நிறையா பேர்த்துக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த 5 கிலோ புத்தகம் போகுது. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கி அந்த பரிகாரங்களை பூரா இதில் படித்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த பரிகாரம் செஞ்சு விளக்கு போட்டாலும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்கள் கர்மவினையும் நீங்கி அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க என்று சொல்லி அடியேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியேன் சுப மாரிமுத்து, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. சுப மாரிமுத்து. வணக்கம்.